ஏய் எப்பா சூரியன் சூரியன் சாட்சியாக உன்னுடைய சாட்சியாக கணக்கு போட்டாச்சு. இன்னைக்கு நாள் மானிட பிறவி சேட்டை செஞ்சால் அழிவுதான். இதை பார்த்து அவன் திருந்தணும். அழித்து விட்டா பிறகு தப்பு செஞ்சான், அதனால் கடவுள் அழிக்கார் அப்படிங்கிற கணக்கு தான் வரணும். அரசியல்வாதி குடும்பம் பூரா இப்படி தான் எரியணும். முக்கால் சத்தியம் எப்பா சனீஸ்வரி முதலமைச்சர் நீதான், பிரதமர் நீதான், பார்த்துக்கோ. கணக்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு எரிச்சிட்டான். நீ உட்கார்ந்துருக்கப்ப எரிச்சிட்டான். அயோத்தி ராமர் கோயிலில் எரிக்க பாரு, அங்கே எரியணும். தகதுன்னு இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. எத்தனை நாளுக்குள்ளே எரிக்க பாருங்க. அயோத்தி ராமர் கோயில் எரியணும். நீ தான் உட்காந்துருக்க. எரிச்சு விடுவாங்க போட்டோம். பூரா பூமியில் மடிஞ்சு போட்டோம். பாரு எல்லாம் பாருப்பா. ஆணும் பெண்ணும் வாயை திறந்து பேசல பார். இப்போ இது கைலாசத்தில் எரிச்சிருக்கா. அடுத்தாப்புல என்ன எரியுதுன்னு பார். என்ன எரியுது, என்ன நடக்குன்னு பாருடா. மானிட பிறவி துள்ள துடிக்காக ஒவ்வொருத்தாண்டா செய்விய. இல்லை தப்பு செய்யணும். அவர் உச்சியில் உட்கார்ந்துருக்காரு நீதி அரசர். நீ தப்பு செய்யணும். தமிழ்நாட்டில் தப்பு செய்த, ஓவராக செய்த, அடுத்த ஸ்டேட்லேயும் செய்த, டெல்லியிலையும் செய்த. இல்லை மோடி முட்டா பேல பாடுறா. இல்லை டெல்லி பிரதமர் மோடி, நீ மானிட பிறவி மோடி. பிரதமர் சனீஸ்வரி பார்த்துக்கோ. மோடி பேல பாடுறா. பூமியை எரிக்கான். நீ 100 நாள் வேலை போட்டேன்னா இப்படி தாண்டா செய்வான் பூமியை. முட்டா பேல உனக்கு சேர்த்து மாற்றி கொடுக்கணும்ட்டார். வள்ளிசா முதுவில் 4 குடும்பு கொடுக்கணும்ருக்கார். சத்தியம்பா சத்தியம் போட்டாச்சு. முடிஞ்சு வச்சு இந்த கணக்கு. எரியுத கணக்கு நம்ம விட்டாச்சு. இனிமேல் எரிஞ்சு செத்து சாய்வேல கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? கடவுள் கண்ணு தெரியாமா? முட்டா பேல இதை பார்த்து திருந்துடா அப்படிம்பாரு ஐயா. முக்கால் சத்தியம்.